ஆலாத்தூர் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செயலகம் கடை உரிமம் 1500. இதர வரவினங்கள் ஈமச்சடங்கு உதவி வழங்கியது 10,000. பாரங்கள் பதிவேடு வாங்கியது 20,498. புதிய மின் மோட்டார் வாங்கியது 1,19,446. ஆலாத்தூர் ஊராட்சி 2022ஆம் ஆண்டு 1/4/25 முதல் 31/10/2025 முடிய செலவினங்கள்: ஊராட்சி பணியாளர்கள் ஊதியம், துப்புரவு பணியாளர் ஊதியம், OHD ஊதியம் 2,45,446. தினக்கூலி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் ஊதியம் 9,47,000. பைப்லைன் பராமரிப்பு 1,88,330. இன்று தினம் ரொம்ப சிறப்பான ஒரு நாள். தமிழ்நாடு அரசு 2007ஆம் ஆண்டு உள்ளாட்சிகளுக்காக ஒரு சிறப்பு தினம் இருக்கணும் என்ற நோக்கத்துடன் நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சி தினமா நாம் கொண்டாடுறோம். இது எதுக்காக மிக முக்கியம் என்று சொன்னால், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தேசிய அளவில் மாநில அளவில் இருக்கக்கூடிய முடிவுகள் இருந்து கிராமத்துல இருக்க இடத்துல எந்த கூட முடிவு இல்லாமல் இருக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. 1993க்கு முன்பு நம்ம இந்தியா நாட்டுல இந்த மாதிரி 3 இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு நிர்வாகம் கிடையாது. அப்போ மாநில அரசு இருக்கும், தேசிய அரசு இருக்கும். பட் நம்முடைய தேசிய தந்தை மகாத்மா காந்தி அவருடைய கனவு வந்துட்டு நம்முடைய இந்தியா நாட்டு வாசிக்கிறது கிராமப்புற பகுதியில. சோ அந்த கிராமப்புற பகுதியில தான் நிர்வாகம் நடக்கணும் என்ற ஒரு கனவு 1993ஆம் ஆண்டு ஒரு 73வது 74வது அமெண்ட்மெண்ட் மூலமா நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல 3 தரத்துல வந்துட்டு நிர்வாகம் நடத்தணும். 1 மாநில அளவில் மாநில அரசு, அதே போல மாவட்ட லெவல்ல மாவட்ட ஊராட்சி, ஒன்றிய ஊராட்சி, கிராம ஊராட்சி என்ற 3 டயர்ல வந்துட்டு 3 நிர்வாகங்கள்னு கொண்டு வந்து ஒரு முழுமையா ஒரு செல்ஃப் கவர்மெண்ட், ஒரு சுய ஆட்சியை கிராமத்திலேயே நடக்கணும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த ஒரு உள்ளாட்சியை நாம் கொண்டு வந்தோம். இந்த அரசனுடைய பல்வேறு நலத்திட்டங்களை சொன்னார், பல்வேறு உதவிகளையும் சொல்லி, அதே போல் நம்முடைய மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகை வழங்குவதோடு விடுவிட்டு போயிருக்கிறவர்களுக்கெல்லாம் இதே இடத்துல முகாம் நடத்தி மனுவை பெற்றிருக்கிறார்கள். அதுவும் கூடிய விரைவில் தகுதி உள்ளவர்களுக்கெல்லாம் தரப்போகிறோம். ஆலாத்தூர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்க ஆலாத்தூர் கிராமம் எப்படி இருக்குன்னா, ஆலாத்தூரும் ஆரணியும் தான் இருக்கும், அதோட செச்சில் போயிருக்கும். இந்த 3 ஊராட்சி தான் இருக்கும். இந்த 3 ஊராட்சியிலையும் மொத்தத்திலே பார்த்தோம்னா 1000க்கு கீழே தான் மொத்தமே மக்கள் தொகை இருக்கும். 3 ஊராட்சியில் 86ல் நம்ம ப்ரெசண்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற ஊரில் ஆலாத்தூர் இரணியும் தான் இருக்கும்.